வணக்கம் நண்பர்களே. உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர்களை பார்த்தால் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிக்கலாம். அவர்கள் தோல்வியை பார்த்து பயப்படுவதில்லை, மாறாக அதை வரவேற்கிறாங்க. இது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது சொந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர் சொன்னார், இது என் வாழ்க்கையில் நடந்த சிறந்த விஷயம். எலன் மஸ்க் தனது முதல் 2 ராக்கெட்டுகள் வெடித்த போது 3வது முயற்சிக்கு தயாராகி கொண்டிருந்தார். வெற்றியாளர்கள் தோல்வியை எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் அவங்களை வேறுபடுத்துகிறது. சாதாரண மனிதர்களுக்கு தோல்வி என்பது முடிவு, ஆனால் வெற்றியாளர்களுக்கு அது ஒரு தொடக்கம். தோல்வி என்பது வெறும் தகவல். அது நமக்கு இந்த வழி வேலை செய்யல, வேற வழி முயற்சி செய் என்று சொல்கிறது. தாமஸ் எடிசன் மின்விளக்கை கண்டுபிடிக்க 1000 முறை தோல்வியடைந்தார். ஒவ்வொரு தோல்வியும் அவரை வெற்றிக்கு ஒரு அடி நெருக்கமாக்கியது. வெற்றியாளர்கள் தோல்வியில் 3 விலைமதிப்பற்ற பரிசுகளை காண்கிறார்கள். முதலாவது அனுபவம். கல்லூரியில படிக்கும் ஒரு மாணவன் புத்தகத்துல நீச்சல் பத்தி படிக்கலாம், ஆனால் உண்மையான நீச்சல் கற்க அவன் தண்ணீரில் குதிக்க வேண்டும், சில முறை மூழ்க வேண்டும். தோல்வி நமக்கு அந்த உண்மையான அனுபவத்தை கொடுக்கிறது. 2வது மனத்திடம். தோல்வியை சந்தித்து எழுந்து நிற்கும்போது நமது மனமும் உடலும் வலுவாகிறது. இது ஒரு உடற்பயிற்சி போன்றது. 3வது புதுமை. தோல்வி நமக்கு புதிய வழிகளை யோசிக்க வைக்கிறது. ஜேம்ஸ் டைசன் தனது வாக்யூம் கிளீனரை கண்டுபிடிக்க 5126 முறை தோல்வியடைந்தார். ஒவ்வொரு தோல்வியும் அவரை புதிய தீர்வுகளை நோக்கி நடத்திச் சென்றது. நவீன நரம்பியல் ஆராய்ச்சி ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நம் மூளை தோல்விகளில் இருந்து வெற்றிகளை விட அதிகமாக கற்றுக்கொள்கிறது. நம்ம மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற ஒரு தன்மை இருக்கிறது. தோல்வியடையும் போது நம்ம மூளையில் புதிய நியூரல் பாத்வேஸ் உருவாகின்றன. இது நம் சிந்தனை திறனை அதிகரிக்கிறது. வெற்றி அடையும் போது நம்ம மூளை டோபாமின் ரிலீஸ் பண்ணுது, நமக்கு நல்ல ஃபீலிங் கொடுக்குது. ஆனால் அது நம்ம கம்ப்ளேசன்ட் ஆக்குறது, இதுவே போதும் என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. தோல்வி அடையும் போது நம் மூளை மன அழுத்த ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இது அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, ஆனால் இதுதான் நம்மை நவீனமாக சிந்திக்க வைக்கும், புதிய வழிகளை கண்டறிய வைக்கும். தாமஸ் எடிசன் லைட் பல்பு கண்டுபிடிக்க 1000 முறை தோல்வியடைந்தார். ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் 1000 முறை தோல்வியடைந்தீர்களே என்று கேட்டார். எடிசன் பதில் சொன்னார், நான் தோல்வியடையவில்லை, லைட் பல்பு வேலை செய்யாத 1000 வழிகளை கண்டுபிடித்தேன் என்று. கர்னல் சாண்டர்ஸ், KFC. அவருடைய சிக்கன் ரெசிபியை 1009 ரெஸ்டாரண்ட்ஸ் மறுத்தன. 1010வது ரெஸ்டாரண்ட் தான் அக்செப்ட் செய்தது. இன்னைக்கு KFC உலகம் முழுவதும் இருக்குது. வால்ட் டிஸ்னி, அவரை முதல்ல கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அவருடைய முதல் அனிமேஷன் கம்பெனி பேங்க்ரப்சியில் போனது. ஆனால் இன்னைக்கு டிஸ்னி உலகின் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் எம்பையர். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனியிலிருந்து அவரையே வெளியேற்றினார்கள். ஆனால் அந்த தோல்வி தான் அவரை இன்னும் இன்னோவேட்டிவ் ஆக்கியது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா தோல்விகளும் ஒரே மாதிரி இல்லை. இதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். தோல்விகளை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நல்ல தோல்விகள், மற்றொன்று கெட்ட தோல்விகள். நல்ல தோல்விகள் என்பது புதுசாக ஏதாவது முயற்சி செய்யும் போது வரும் தோல்வி, விரைவாக கண்டுபிடித்து சரி செய்யக்கூடிய தோல்வி, பெரிய லாசஸ் இல்லாத தோல்வி, கற்றுக்கொள்ள முடிஞ்ச தோல்வி. கெட்ட தோல்விகள் என்பது அலசல் இல்லாமல் செய்யும் முயற்சியில் வரும் தோல்வி, அடிக்கடி ரிப்பீட் ஆகும் அதே தோல்வி, பெரிய ஃபைனான்ஷியல் லாசஸ் கொடுக்கும் தோல்வி, எதுவும் கற்றுக்கொள்ளாத தோல்வி. வெற்றியாளர்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணுறாங்க. இந்த முயற்சியில் எவ்வளோ லாஸ் ஆகும், அதை நம்மளால் தாங்க முடியுமா, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறது, மற்றவங்களோடு ஒப்பீடு செய்கிறது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறது, குடும்ப அழுத்தத்தின் காரணமாக பாதுகாப்பான ஒரு வேலைக்கு செல்வது. இது போன்ற காரணங்களால சில பேர் தோல்விகளை பார்த்து பயப்படுறாங்க. அவர்களுடைய தோல்வியை ஒரு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக பார்ப்பதற்கு பதிலாக அதை ஒரு எதிரியாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இது மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய ஜெனரேஷன் தோல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறது. ஏன் வெற்றியாளர்கள் தோல்வியை விரும்புகிறார்கள் அப்படின்ற கேள்வியின் பதில் இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெற்றியாளர்கள் தோல்வியை விரும்புறது ஃபெயிலியருக்காக அல்ல, அதுல மறைந்திருக்கும் லெர்னிங்குக்காக, growthக்காக, இன்னோவேஷனுக்காக. அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் மட்டுமே நம் உண்மையான பொட்டன்ஷியல் வெளிவருகிறது. இன்றிலிருந்து நீங்கள் தோல்வியை பார்க்கும் விதம் மாறட்டும். தோல்வி உங்கள் எதிரி அல்ல, உங்களுக்கு பாடம் சொல்லும் ஒரு ஆசிரியர்.